இருக்கிற பாக்கியமான மஜ்லிஸ் உங்களுடைய சென்னைமிக்க அதற்கு உமர் ஃபாரூக் தாமத் பரகாத்துஹு அவர்களின் குடும்ப திருமணம். உண்மையில் அவர்களோடு யார் ஹஜ்ஜி உம்ரா போயிருந்தாலும் எல்லாருமே வந்துடுவாங்க. அவ்வளவு பேர்களையும் தன் அரவணைப்பிலேயே வைத்திருப்பார்கள். ரொம்ப கவனத்தோடு யாராவது இன்னைக்கு நான் அதிர்வு சூத முத்தம்னு சொன்னால் காலையில் கூட்டு போய் முத்த வச்சு கூட்டு வந்துடுவாங்க. உண்மையில் ரொம்ப கவனத்தோடு தன்னோடு வரும் ஹாஜிகளை, உம்ராவுக்கு வரக்கூடியவர்களை கட்டுப்பாடோடு கவனத்தோடு இறை தொடர்போடு ஆக்கிக் கொள்கிற ஒரு நல்ல நசீப் அல்லாஹ் ஹதரத் அவர்களுக்கு வழங்கியிருக்கிறான். கோபப்படுறதே இல்லை. யாராவது கொஞ்சம் வேகமா பேசிட்டாலும் கூட சிரிச்சுக்கிட்டே ஹஜ்ஜி வழி நடத்தணும்னா அது ரொம்ப தேவைப்படுது. அங்க நம்ம கோபப்பட்ட பொருள் சரியாகாது. அதிலெல்லாம் ஒரு அழகிய முன்மாதிரியாக நம்மோடு பல வருடங்கள் நாங்கள் ஒன்றாகவே இருக்கிறோம். அல்லாஹ் இந்த குடும்பத்தின் நிக்காகவில் பறக்க செய்வானாக. சங்கை மிக்கவர்களே, ஒரு சில நிமிடங்கள் தரப்பட்ட நேரத்தோடு நிறைவுபடுத்துவோம். இங்கே எங்களுடைய மாநிலத்தின் எங்கள் வழிகாட்டியும் சங்கை மிக்க ஜமாத்துல் உலமாவின் தகுதியும் அருளும் நிறைந்த தலைவர் ஹதரத் பெருந்தகை இருக்கிறார்கள். மேடையிலும் கீழே நிறைய உலமா பெருமக்கள். எல்லோருடைய பெயரை சொல்வதும் பரக்கத்து நேரத்தின் அருமை கருதி. திருமண வாழ்க்கை இது குடும்பம் சார்ந்த வாழ்க்கை. குடும்பம் என்றாலே கூட்டு வாழ்க்கை தான் பொருள். காத்தமுன் நபியின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இணக்கமான சூழல் குடும்பத்தில் இருக்க வேண்டும் என்றார்கள். நான் மணமக்களுக்கு மாத்திரம் அல்ல, நம் எல்லோருக்குமாக சேர்த்து சொல்வேன். குடும்பத்தில் இணக்கம் இருக்க வேண்டும். இணக்கம் எங்கே கெட்டு போகுமோ, எதனால் கெட்டு போகுமோ அதில் கவனமும் இருக்க வேண்டும் என்கிறார்கள். ஒரு வார்த்தை இணக்கத்தை கெடுத்து விடுமா? அந்த வார்த்தையில் கவனம் இருக்கட்டும். உங்களின் ஒரு செயல் இணக்கத்தை விட்டு உங்களை தூரமாக்குமா? அந்த செயலில் கவனம் இருக்கட்டும். குடும்ப வாழ்க்கையில் இணக்கம் மாத்திரம் எந்த சூழலிலும் குறைந்துவிடக் கூடாது என்று வெறும் வாழ்க்கைக்கு சொல்லவில்லை. உங்கள் இணக்கத்தில் ரப்பின் இணக்கமும் கிடைக்கும் என்கிறார்கள். நமக்கிடையே ஏற்படுகிற இணக்கம் அல்லாஹ்வும் நம்மோடு இணக்கமாகிறான். ஒரு செய்தி உங்களுக்கு தெரியும், இமாம் புகாரி எழுதுவார். உறவு அல்லாஹ் இடத்தில் சொல்லும், ரப்பே மன் வசலனி வசல்தா, என்னோடு இணக்கமானால் அவர்களோடு நீ இணக்கமாக வேண்டும். இமாம் புகாரி எழுதுகிறார், என்னை யார் இணக்கமாக்கிக் கொள்வார்களோ அவர்களை நீயும் இணக்கமாக்க வேண்டும். என்னை சேர்பவர்களை நீ சேர்ந்திருக்க வேண்டும். குடும்பத்தில் அனுசரணையை, குடும்பத்தில் இணக்கத்தை தக்க வைத்து பாதுகாப்பவர்கள் அல்லாஹ்வோடு இணக்கமாகிறார்கள் என்று நான் சொல்லவில்லை. அல்லாஹ் நம்மோடு இணக்கமாகிறான். எத்தனை பெரிய வாழ்க்கை அது! இந்த வாழ்க்கை தொடர்ந்து அழகாக வேண்டும். அதற்கு ரோல் மாடல் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்பால் ஆளுங்கள் என்றார்கள். அன்பு இல்லாமல் எந்த வாழ்க்கையிலும் ஜெயிக்க முடியாது. உலகத்தையே நான் ஜெயிக்க வேண்டும், என் ஆளுமை திறமை மாத்திரம் அதற்கு காரணமாக அமைய முடியாது. அதிகாரத்தால் யாரும் ஜெயித்ததாக வரலாறே இல்லை. அவர் வீட்டை ஆள்பவராகட்டும், நாட்டை ஆள்பவராகட்டும், அதிகாரத்தில் ஆள நினைப்பவர்கள் நீண்ட காலம் நினைத்ததில்லை. நான் இதை ஞாபகப்படுத்துகிறேன். அன்புக்கு உலகம் அடிபணியும். என் மனைவியோடு நான் அன்பால் வாழ்கிறேன். அன்னலாருக்கு ஒரு பெயர், மாணவியின் திருமண வாழ்க்கை என்று நீங்கள் எடுத்து பாருங்கள். ஜௌஜுல் ஹபீப், அன்பு தழும்பிய கணவர் என்று பெயர் பதிக்கிறார்கள். ஜௌஜுல் ஹபீப் என்று போட்டால் முஹம்மது ரசூலுல்லாஹ் எழுதுறாங்க. அன்பு தழும்பிய கணவர் மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வீட்டுக்குள்ளே அவர்களின் அன்பு வெளிப்பட்டது. ஒரு செய்தி உங்களுக்கு தெரியும், இமாம் முஸ்லிம் எழுதுவார். அபூதாபியிலும் பதிவாகும் மாணவியின் வீட்டு வாழ்க்கை எப்படி? திருக்குர்ஆனோடு தொடர்பில் இருப்பார்களா? முராகபா முஷாஹதா எனும் பெருநிலையில் வீட்டுக்குள்ளே அமைந்திருப்பார்களா? இல்லை. வீட்டுக்குள்ளே தக்பீரோடு நின்று கொண்டிருப்பார்களா என்று கேட்டபோது அதற்கான பதிலை அவர்களின் இல்லத்தரசி அன்னை ஆயிஷா, பெருமானார் குர்ஆன் ஓதுவதோ தியானத்தில் இருப்பதோ முராகபா முஷாஹதா எனும் பெருநிலையில் இருப்பதோ
அது அன்னலாரின் எப்போதைய பழக்கமும் கூட. வீட்டுக்கு வந்தால் எங்களின் சேவையில் பங்காற்றுவார்கள் என்றார்கள். கானபி அமலி அகலிஹி, என் வேலையில் பங்கெடுப்பார்கள். நாங்கள் செய்யும் சமையலில் கூட அன்னலார் உடன் இருப்பார்கள். வீட்டு பொருள்களை பாதுகாப்பதில் கவனம், வீட்டை அலங்காரமாக்குவதில் நாங்கள் மாத்திரம் பங்கெடுப்பதில்லை, எங்களோடு ரசூல் பங்கெடுப்பார்கள். குடும்பத்தில் ஒரு நல்ல கணவராக வாழ வேண்டும். வான கைருக்கும் அகலி, என் மனைவியை நான் நல்ல கணவன் என்றார்கள். அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் தௌபீ செய்வானாக. இன்றைக்கு நாட்டில் நல்ல பெயரை தக்க வைத்த பல பேர், சமூகத்தில் அழகான பெயரை பெற்றுக்கொண்ட பல பேர் அந்த பெயரை வீட்டில் தக்க வைக்கவில்லை, சொந்தமாக்கவில்லை. முதலில் வீட்டில் அழகான பெயரை பாதுகாக்க வேண்டும். அதற்கு இன்னொரு அம்சம் உண்டு. வீட்டில் நீங்கள் உங்களுடைய தகுதிகளை, மாண்புகளை, சிறப்புகளை, உங்களுக்கு இருக்கிற பெருமைகளை உங்கள் மனைவியிடத்தில் பேசாதீர்கள் என்றார்கள். ரொம்ப முக்கியம். நான் யாரு, என் அந்தஸ்து என்ன, என் பதவி என்ன, நான் சமூகத்தில் பெரிய மனிதனாக இருக்கலாம், நாடு தழுவிய மரியாதை எனக்கு கொடுக்கப்படலாம், 1000 மேடைகள் என்னை வாழ்த்திருக்கலாம், பொன்னாடை போட்டு இருக்கலாம். வீட்டில் நீ வரும்போது உன் அந்தஸ்தும் பதவியும் உனக்கு தரப்பட்ட மரியாதையும் வாசலில் காலனி கலட்டி வைப்பதை போல் கலட்டி வைத்து விட்டு ஒரு நல்ல கணவனாக உள்ளே வர வேண்டும் என்கிறார்கள். அல்லாஹ் எல்லாருக்கும் தௌபீ செய்வானாக. மனைவியிடத்தில் தன் பெருமையை பேசுகிற கணவன் நல்ல கணவன் இல்லை. இந்த வாழ்க்கையில ஈகோ பார்க்க கூடாது. நபி பெருமானாருக்கு ஒரு அழகிய பெயர் தெரியுமா? ஈகோ ஃப்ரீ மேன். எந்த காலத்திலும் ஈகோ பார்த்ததில்லை. குடும்பத்தில் சராசரி கணவன் என்ற அங்கீகாரம், ரொம்ப சாதாரணமாக நடந்து கொள்கிற ஒரு வாழ்க்கை. நான் நிறைவுக்கு வருவேன். இமாம் புகாரி ஒரு நிகழ்ச்சியை பதிவு செய்கிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரமாண்டமான ஒரு யுத்தத்தை முடிக்கிறார்கள். முடித்துவிட்டு பயணம் துவங்குகிறது. பயணம், அந்த பயணத்தில் தன் அன்பு மனைவி அன்னை சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வாகனத்தில் ஏற அன்னலார் தன்னுடைய வாகனத்தில் ஏறி அமர்ந்தார்கள். பயணத்தை துவக்க அனுமதிக்கிறார்கள். சஹாபிகள் பயணம் துவங்க பெருமானாருக்கு செய்தி வருகிறது, சஃபியா வாகனத்தில் ஏற முடியவில்லை. நபியின் மனைவியார் வாகனத்தில் ஏற முடியவில்லை. ரசூலுக்கு செய்தி. அன்னலார் வாகனத்திலிருந்து கீழே இறங்குகிறார்கள். ஆழமான உங்கள் இதயத்தில் பதிவு செய்கிறேன், மகத்துவம் நிறைந்த மனிதர்களினுடைய பொதுவெளியது. இல்லற வாழ்க்கையில் என் மனைவியோடு நான் அன்பை பரிமாறுவதும், மனைவிக்கு முன்னால் என்னை சராசரி மனிதனாக கணவனாக காட்டுவதும் அது பெட்ரூம் வாழ்க்கை மாத்திரமல்ல, பொதுவெளியிலும் அந்த வாழ்க்கை பாதுகாக்கப்பட வேண்டும். மனைவிக்கு முன்னால் தன்னை கொஞ்சம் இறங்கி போகிற கணவன் ஒன்றும் அவமானத்திற்குரிய கணவன் அல்ல, உலக அரங்கில் அங்கீகரிக்கப்பட்ட கணவன். அன்னலார் வாகனத்தை விட்டும் கீழே இறங்கி சர்க்காரை ஆலம் வேகமாக வருகிறார்கள். பயணம் நின்று போனது. சஃபியாவின் அருகாமை. சஃபியா ஏற முனைகிறார்கள். கொஞ்சம் சஃபியா ஆள் குள்ளமா இருக்கிறாங்க, காலை தூக்கி வைக்க முடியல. உத்தம நபிகள் கீழே உட்கார்ந்துட்டாங்க. கீழே உட்கார்ந்து தன் காலை, செய்தி புகாரி ஷரீஃபின் பதிவு, திருக்குர்ஆனுக்கு அடுத்து அங்கீகரிக்கப்பட்ட அற்புதமான அன்னலாரின் ஹதீஸின் தொகுப்பை, 7000ஐயும் தாண்டிய ஹதீஸின் தொகுப்பை 2 ரக்காத்து தொழுதுவிட்டு மஸ்ஜிது நபவியிலே போய் அன்னலாரின் தர்பாவிலே இமாம் புகாரி துஆ செய்கிறார். தங்கள் ஹதீஸை பதிவு செய்கிறேன், தகுதி இல்லை, சரியாக நான் இருக்க தங்களின் மிகப்பெரிய துஆ வேணும் என்று கேட்டுவிட்டு பதிவு செய்யப்பட்ட கிதாப். கீழே உட்கார்ந்து என் காலை பார்த்துக்கங்க, இப்படி காலை தூக்குனாங்க ரசூல். இதை நிப்பாட்டுறாங்க. ஏணியை போல் அம்மா ஏறுவதற்கு ரசூல் கீழே அமர காலை தூக்கி நிறுத்தி சஃபியாவின் கரத்தை பிடிக்கிறார்கள். பிடித்து தன் காலின் மீது ஏற வைத்தார்கள். அம்மா இதுல ஏறி நிக்கிறாங்க. அம்மா ஏறுறாங்க. இதுக்கு மேல இதில் ஏறி வாகனத்தில் உட்கார வைக்கிறாங்க சர்க்கார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மொத்த சஹாபிகளும் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். இது எல்லோருக்கும் முன்னால் நடக்கிறது. என்ன வெட்கம் என்று கேட்கிறார்கள். என் மனைவி கஷ்டப்படும் போது நான் பொறுப்புடையவனான கணவனாக இருக்க வேண்டும். அவர்களுக்கு ஹெல்ப் பண்ணுவதும் உதவி செய்வதும் அரை வாழ்க்கைக்கு சொந்தம் அல்ல.
அனைத்து இடத்திலும் பேணப்பட வேண்டும். இதில் கௌரவம் பார்ப்பதோ ஈகோ பார்ப்பதோ ஒரு நல்ல கணவனின் முகவரி அல்ல என்பதை உலக அரங்கில் உணர்த்தி காட்டி தன் வாளின் மீது அண்ணலார் கரம் பற்றி ஏற வச்சாங்க. இப்ப நீங்க கேட்கலாம், 30 வருஷம் அன்பு அப்படிதாங்க செய்வாங்க, நாளுக்கு நாள் அன்பு கூடுமா இல்லையா? ஐஷா நாயிட்ட சொன்னாங்க, உனக்கும் எனக்கும் உள்ள உறவு. ஐஷா கேட்டாங்களாம், நம்ம 2 பேருக்குள்ள நட்புக்கு ஒரு உதாரணம் சொல்லுங்கன்னு கேட்டாங்களாம். இந்த 2 நிமிஷத்துல முடிப்பேன். நட்புக்கு உதாரணம் என்னான்னு கேட்டாங்க. ஐஷா நாய்க்கு ரசூல் சொன்னாங்களா, உக்தத்துன் பில் கைத், கயிற்றில் போட்ட முடிச்சு என்றார்கள். கயிற்றில் போட்ட முடிச்சு, கயிற்றுல ஒரு முடிச்சு போட்டுட்டீங்கன்னா நாள் போக அந்த முடிச்சு இறுகிக்கொண்டே இருக்கும். 1 வருஷம் கழிச்சு அந்த முடிச்சு அவிழ்க்க முடியாது, 10 வருஷம் கழிச்சு அவிழ்க்கவே முடியாது. எனக்கும் தங்களுக்கும் மத்தியில் இருக்கும் அன்புக்கு உதாரணம் என்று கேட்டபோது அகிலத்தின் சர்தார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கயிற்றில் போட்ட முடிச்சு என்றார்கள். ஒரு நாள் ஆயிஷா கொஞ்சம் கோவப்பட்டு ரசூல்கிட்ட பேசிட்டு கேட்கிறாங்க, கைஃபகான தில்கல் உக்தா, கொஞ்சம் கோபமா பேசிட்டாங்க. இப்ப அந்த முடிச்சு எப்படி இருக்குதுன்னு கேட்டாங்க. இப்ப அந்த முடிச்சு எப்படி இருக்குது? சர்க்கார் சொன்ன பதில் என்ன தெரியுமா? ஆக்கதா கான், அன்றைக்கு இருந்த முடிச்சு அப்படியே இருக்கிறது என்றார்கள். மனைவி கோவப்பட்டதால், கொஞ்சம் டென்ஷன் ஆனதால், கொஞ்சம் வேகத்தை வெளியே காட்டியதால் அன்பு மாத்திரம் குறையக்கூடாது என்றும் பாடம் நடத்தியவர்கள், வாழ்ந்து காட்டியவர்கள் வல்லல் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஃபியாவின் கரத்தை பிடித்து காலில் ஏற வைத்து மேல உட்கார வச்சுட்டாங்க. எல்லாரும் பார்க்கறாங்க, ஒரு 20 வருஷம் 30 வருஷம் அன்பு செய்யத்தான வேண்டும். இல்லை இல்லை, அன்னை சஃபியா அன்னலாருக்கு மனைவியானது நேற்றைய தினம் நிக்காஹ் ஆகி 1 நாள் ஆகியிருக்கிறது. அந்த 1 நாளில் அங்கீகாரம் எப்படி? அன்னலாரின் கரத்தை முத்த காத்திருக்கிற 1000 பேர், அன்னலாரின் கால் பாதத்தை தொடுவதற்கு காத்திருக்கிற அத்தனை பேர், இதற்கிடையே மனைவி என்ற அங்கீகாரம் அன்னலாரின் பாதத்திற்கு மேலால் ஏறி நிற்க வைக்கிறார்கள். 1 நாள் திருமண வாழ்க்கையில் பாடம் படிக்க வேண்டும். குடும்பத்தில் சண்டையிடுபவர்களும், மனைவியை கொச்சைப்படுத்துபவர்களும், கோபம் ஊட்டுபவர்களும், காரணமும் காரணம் இல்லாமலும் அடிப்பவர்களும் உங்களை மாற்றிக் கொள்ளுங்கள். அது சுன்னத்தல்ல, அன்னலாரின் வாழ்க்கையும் அல்ல, அல்லாஹ்வின் அங்கீகாரமும் அல்ல. ஒவ்வொரு பெண்களும் அவர்களின் சொர்க்கம் கணவனின் திருப்தியில் இருக்கிறது. ஒரு ஆணின் சொர்க்கம் மனைவியின் சந்தோஷத்தில் இருக்கிறது. அப்படி ஒரு அருமையான வாழ்க்கையை விட்டுக் கொடுப்பதால், அன்பு தழும்பி வாழ்வதால், பரஸ்பரம் ஒருவரை புரிந்து கொள்வதால் இந்த வாழ்க்கை கிடைக்கும். அப்படி ஒரு அருமையான வாழ்க்கையை எங்கள் உமர் ஃபாரூக் ஹஜ்ரத் அவர்களின் அன்பு பிள்ளைகள் தங்களது இல்லத்தரசிகளோடு குடும்பத்தோடு வாழ வேண்டும். எல்லாம் அல்ல அல்லாஹ் அப்படி ஒரு அருமையான வாழ்க்கையை நாமும் வாழ்வதற்கு, நம்முடைய பிள்ளைகளும் அவர்களுடைய துணைவியர்களோடு வாழ்வதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. நாட்டுக்கும் சமுதாயத்திற்கும் ஷரியத்திற்கும் சேவை செய்கின்ற அழகான ஆண் பெண் குழந்தைகளை நசீபாக்குவானாக. ஹயாத் வரையிலும் படைத்த ரப்பு நம் யாவரையும் அவன் நெருக்கத்தை தேடி பெற்று வாழச் செய்வானாக. விடும் மூச்சும் எழும் பேச்சும் அவன் சிந்தனையாக்குவானாக. ஓடும் ரத்தத்திலும் அவன் இஷ்கும் அன்பும் கலந்து ஓடச் செய்வானாக. கவலை இல்லாது பயமில்லாது அவன் நினைவில் வாழும் வாழ்க்கையை வழங்குவானாக. இரவும் அவன் நினைவாக்கி வைப்பானாக, பகலும் அவன் சிந்தனையாக்கி வைப்பானாக. ஹயாத் வரையிலும் படுக்கையில் விழுந்து விடாமல் பாதுகாப்பானாக. நாம் பெற்ற பிள்ளைகளை கண்குளிர்ச்சியாக்கி வைப்பானாக. நம்முடைய பிள்ளைகளின் கல்வியில், ஈமானில், அமலில், ரிஸ்கில் அல்லாஹ் பரக்கத் செய்வானாக. நம்முடைய பிள்ளைகளுக்கும் உரிய காலத்தில் பொருத்தமான ஜோடிகளோடு திருமணங்களை நசீபாக்குவானாக. திருமண வாழ்க்கையில் கணவன் மனைவிக்கு இடையே சலசலப்புகளும் சண்டைகளும் இல்லாமல், பிரிந்து விடாமல் இணக்கமாய் சொர்க்கமறையிலும் அந்த உறவை தொடரச் செய்வானாக. குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியங்களை வழங்குவானாக. நீண்ட நெடிய நாட்கள் நோய் நொடிகள் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு மனநிறைவோடு இன்பத்தோடு அல்லாஹுவை நின்று வணங்கி வழிபட்டு வாடும் நசீபையும் பாக்கியத்தையும் எல்லாம் அல்ல அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும், நம்மை ஈன்றெடுத்த தாய் தந்தையர்களுக்கும்
நமது மனைவி மக்கள் உற்றார் உறவினர் யாவருக்கும் கொடுத்த அருள் புரிவானாக. நமது உயிரினும் மேலான கண்மணி காத்தமுன் நபியின் சர்க்கார ஆலம் சுந்தர நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டுகளிக்கும் பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்த அருள் புரிவானாக. இந்த நல்ல துஆக்களோடு உங்கள் எல்லோருடைய துஆ, குறிப்பாக உலமாக்கள், ஹஜ்ஜின் வழிகாட்டி உலமாக்கள் நிறைய வந்திருக்காங்க. நிறைய ஹஜ் நிறுவனத்தின் தலைவர்கள் வந்திருக்கிறாங்க. கொடுத்து வைத்தவர்கள், மீண்டும் மீண்டும் காபாவை பார்க்கும் பாக்கியம் பெற்றவர்கள், மாணவியின் ரவுதாவில் சலாம் சொல்லும் பாக்கியம் பெற்றவர்கள் இணைந்திருக்கும் இந்த சபை இதன் பரக்கத்தால் மணமக்கள் மங்களமான வாழ்க்கையை தொடர்ந்து வாழச் செய்வானாக. நம்முடைய குடும்பங்களிலும் அந்த மகிழ்ச்சியும் மங்களங்களும் தொடரச் செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.